வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை தமுக்கத்தில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரிலான புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாத ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் இன்று திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வண்டியூர் பூங்கா மற்றும் அங்கூரான் நவீன அறிவியல் மையம் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி மாநாடு தொடங்கி நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தமிழகத்தில் இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லி பிரதமர் அலுவலகத்தை ஒட்டியுள்ள 3 குடிசை பகுதிகளில் வசிக்கும் 717 குடும்பங்களை வருகின்ற மார்ச் 6ஆம் தேதிக்குள் காலி செய்ய ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் பணிக்கு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 11 மாவட்டங்களில் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேயம் தாலுகாவில் 255 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற்றுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை வடபழஞ்சி பூங்காவில் பினாங்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயத்திற்கு 2 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் விரைவு ரயில்கள் நாளை முதல் மேற்கு மாம்பலத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாகை, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,17,440 ரூபாயாகவும் 1 கிராம் 14,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி, கல்லூரிகளில் கோடை விடுமுறையொட்டி வெளியூர் செல்ல வசதியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 317 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வளமான எதிர்காலத்திற்கான இந்தியாவின் இலக்கு AI அனைவருக்குமான தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என்று செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி சான்று கட்டண உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் நடத்த இருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. 41 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 654 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார். அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டமாக ஏப்ரல் மாதம் முதல் 22 மாநிலங்களில் SIR பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிரியங்கா காந்தி அவர்கள் அசாம் பாஜக அரசிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குரோம்பேட்டையில் 46 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட சிறுவர் திடல் கலையரங்க பூங்காவை கருணாநிதி MLA அவர்கள் திறந்து வைத்தார்.
தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான வீடியோ எடிட்டிங் பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது தித்திப்பான செய்தி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெட் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை வந்தனர். மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற நறுமண அரிசி வகைகளை ஐநா அங்கீகரித்துள்ளதாக அம்மாநில முதல்வர் மம்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 6578 வீரர்களுக்கு 211 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மைவாடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணியில் விரைவுபடுத்தி விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மார்ச் மாதத்தில் 3 முறை தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி மதுரை, 7ஆம் தேதி வேலூர் மற்றும் 11ஆம் தேதி திருச்சி, தஞ்சைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் 45 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக சுற்றுலா உச்சி மாநாடு 2026 மூலம் கிடைத்த பெரும் முதலீட்டு வாய்ப்புகளை விரைவாக செயல்படுத்தவும் முதலீட்டாளர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கவும் சுற்றுலா செயல்முறை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்னும் தலைப்பில் வீடு வீடாக பரப்புரை செய்ய வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 62 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அவர்களின் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் வருகின்ற பிப்ரவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகை தர உள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.